ஜோதி, ஜோதி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னன்னு சொல்லு பாப்போம். என்ன பெருசா இருக்க போகுது? இத்துமா லோக்கல் ஸ்வீட் ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பீங்க, அதானே? இன்னைக்கு வேற ஸ்பெஷல். என்னது ஸ்பெஷலா? ஆமா, இன்னைக்கு அரியர்ஸ் ஒன்று பேங்க்ல கிரெடிட் ஆச்சு. அதனால தான் இந்த ஸ்பெஷல். ஓ அப்படியா, சூப்பரோ சூப்பர். எவ்வளவு கிரெடிட் ஆச்சுங்க? எங்க அதை நீயே சொல்லு பாப்போம். ஒரு 25, சரிதானே? எப்படிமா இவ்வளவு கரெக்டா சொல்ற? அதாங்க பொண்டாட்டி, நீங்க நினைக்கிறத என்னால கரெக்டா சொல்ல முடியும். சரிங்க, அந்த காசுல எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? எங்க அதை நீயே சொல்லு பாப்போம். ரொம்ப நாளா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிற வைரத்தோடு, அதானே வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இல்ல. அப்போ ஒரு பவுன்ல பாப்பாவுக்கு செயின், கரெக்டா? அதுவும் இல்ல. இல்லைன்னா தங்கத்துல பிரேஸ்லெட்? அதெல்லாம் இல்லம்மா. இப்படி எல்லாத்தையும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தா எப்படி? நீங்களே சொல்லுங்க. வேணா உனக்கு ஒரு க்ளூ தரேன். நான் அதை நகை கடையில வாங்கல. ஓண்டு வாங்கலைன்னா வேற எங்க போனீங்க? டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குமா. என்னது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கா? அங்க இவ்வளவு காசுக்கு என்ன வாங்குனீங்க? ரச கற்பூரம், இந்த நாப்கின் சொல்லுவாங்கல்ல, அந்த பாக்கெட் தான் வாங்கினேன். என்னது, நாப்கின் பாக்கெட் வாங்குனீங்களா? ஆமாண்டி, அதுதான் 25 ரூபாய் கிடைச்சது. என்னது, வெறும் 25 ரூபாய் தான் அரியர்ஸ் கிரெடிட் ஆச்சா? ஆமா, கரெக்டா சொன்னா. வெறும் 24.95 தான் கிரெடிட் ஆச்சு. அப்படியே அக்கௌண்ட் இருந்த காசோட சேர்த்து மொத்தம் 25 ரூபாய் வந்துச்சு. அது என்ன 24.95 காசு? அதாண்டி சில்லர் மானியம். அந்த காசுக்கு இதா இருந்தது. நீ ரொம்ப நாளா துணி துவைக்காம வீடே ஒரே நாட்டமா இருந்ததுல்ல, சரி இதை வாங்கினது போட்டாவது வீடு வாசனையா இருக்கட்டுமே தான் அதை வாங்கிட்டு வந்தேன். ஏங்க, என்னை இவ்வளவு நேரம் ஆசை காட்டிட்டு கேட்டா 25 ரூபாய் தான் வந்ததுன்னு சொல்ற. அதான பார்த்தேன், நீயாவது நகை வாங்கி தரதாவது. போய் வீடு முழுக்க அந்த நேரத்துல கொட்டு, வீடாவது மணக்கட்டும். என்னை இவ்வளவு நாள் ஏமாத்தினதுக்கு உங்களுக்கு நீ சோறே கிடையாது. நண்பர்களே, கேஸ் மார்னிங் ட்ரீட் ஆச்சுன்னா பொண்டாட்டி பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி நாப்கின் பாக்கெட்லாம் வாங்கி கொடுக்காதீங்க, புரிஞ்சுதா?